வந்து விழிப்பு நிலையில் இருந்தால் நம்ம வாழ்க்கையை செம்மையாக அது எப்படி இருக்கிறது டிப்ஸ் சொல்கிறீங்களா சார்? அது பயிற்சி தாங்க, மனப்பயிற்சி தான். அது சாதாரணமாக வந்துடாது, அது எல்லாருக்கும் சாதாரணமாக வராது. யூஸ்வலாக ஏதாவது ஏதாவது பண்ணுங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது இல்லை, அது அந்த பயிற்சி கொடுத்தா தான் வரும். நான் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன். அதாவது இது காசு எதுவும் வாங்கலை, கம்ப்ளீட் ஃப்ரீ தான். யாருக்காவது வேணும்னா நான் இந்த சேனல் நம்பர் கூட கொடுங்க, நான் கனெக்ட் பண்ணுறேன். ஃப்ரீ தான் கிளாஸு, சார்ஜஸ்லாம் எதுவும் இல்லை. 1992 1992 வேதாத்ரி மகரிஷி ஐயா கிட்ட கொண்டு போய் எங்கள் அப்பா விட்டாங்க. மனவலைக்கலை மன்றம்னு சொல்லிட்டு அங்கே போய் விட்டாங்க. அங்கே தான் நான் ஃபஸ்ட்டு எளிமுறை யோகா பயிற்சி கற்றுட்டது. கலிக்கம் ஒன்று கண்ணில் ஊற்றுவாங்க, காயக்கல்பம் அங்கே தான் சொல்லி கொடுத்தாங்க. நிறைய விஷயம் அங்கே தான் போய் நான் என்னோடய 5 வயசு அப்போ கரெக்டாக நான் அப்போ தான் எங்கள் அப்பா அப்போயே விட்டாங்க. அப்போது தான் எனக்கு மெடிடேஷன் சார். ஆனால் அந்த மெடிடேஷன்லாம் தாண்டி வரும்போது மெடிடேஷன், தியானம், ஆழ்மன தியானம், இந்த இது திராட்டக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் மெடிடேஷன்லாம் இருந்தாலுமே நான் உங்ககிட்ட வந்து தான் அந்த சில விஷயத்தை வந்து தெரிஞ்சுது. நீங்கள் நான் என்ன சொல்லுன்னா, எல்லாருமே தியானம் என்ன கண்ணமுடி உட்காருதானேன்னு சொல்கிறாங்க. ஆனால் கண்ணமுடி உட்காந்தா அட்டமா சித்திகள் அடைஞ்சாங்க, அனிமா மகிமா பிராப்தி பறக்காய கூடு போயிடுது. யாரும் வந்து சாப்பிட்டு உடம்பேற்றியோ ஜிம்முக்கு போயோ அப்படிலாம் இல்லை. யோகான்றது வந்து வெறும் ஆசனாசனம் ஆகிப்போச்சு. இப்போது மெடிடேஷன்றது எல்லாம் தெரிஞ்சாலும் பண்ணுறதில்ல. எனக்கு நான் சொல்லணுன்னா, எனக்கு மெடிடேஷன் உங்கள்கிட்ட இருந்து வந்து நிறையா கற்றுக்கிட்டேன். மெடிடேஷன் அதாவது என்னென்னா, சுழ்மொழி நாடு எப்படி இது பண்ணுறது, ஓரை எப்படி மாற்றுறது, லைக் இடகலை எப்படி, பின்கலை எப்படி, அது எப்படி கவனம் செலுத்தி அந்த இடத்துல என்ன கோயிலை ஏற்படுத்தி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கற்றுட்டேன். எனக்கு அதனால் உங்களை வச்சு வீடியோ போடணும் எனக்கு தெரியும். நான் இது சொல்லும் போதே சொன்னேன், ரஜினி சார் வந்து மெடிடேஷனாலே பிடிக்காது யாருக்கும். ராஜா சார், ரஜினி சார் வந்து பாபா படம் எடுத்திருந்தாங்க. அது வந்து 100 நாள் ஓடலைன்னு சொல்லி அது இப்போ ஏதோ இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று பண்ணாங்கல்ல, அது மாதிரி என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இந்த வீடியோ மெடிடேஷன் எனக்கு தெரியும் யாருக்கும் பிடிக்காது, மெடிடேஷனாக என்ன இவங்க வேறு வேலை இல்லை இப்படி சொல்லிட்டு. பட் ஆனால் எனக்கு இவரை வச்சு ஒரு வீடியோ பண்ண ரொம்ப ஆசை. எனக்கு ஒரு 15-20 வருஷமாக தெரியும். ஆக்சுவலி என்னை வந்து சார் வந்து ஒரு பேஷண்ட்டாக தெரியும், பேக் பெயினாக டிஸ்காக வரும்போது. அப்புறம் தான் மெடிடேஷன் பற்றி பேசி கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள்ளே போய் இப்போது நான் இவர்கிட்ட தான் மெடிடேஷன் கற்று நான் இப்போ பண்ண ஆரம்பித்தேன். உண்மையிலே சார் மெடிடேஷன் டஸ் ஒண்டர்ஸ் சார். முதல்ல எல்லாரும் தன்னை வந்து தேடிக்கிறது மாற்றுறது வந்து ஃபஸ்ட்டு மைண்டை மாற்றணும்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அதை மாற்றினா தான், எண்ணங்கள் மாற்றினா தான் எல்லாமே மாறும். எனக்கு எப்போ தெரியும்னா, காரே 7 வருஷம் ஆச்சு. ஒருத்தன் XV500 வந்து காரு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு பஞ்சர் ஆகிட்டு இருந்தது ஒருத்தனோட வண்டி. லெஃப்ட்டில் என்னென்னா ஒரு 5-6 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். இப்போ வீட்டுக்கு போய்ட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வண்டி இருந்துச்சு. நம்ம வண்டி நம்ம 7 வருஷம் யூஸ் பண்ணுறோம், இது வரைக்கும் ஒரு தடவை கூட பஞ்சர் ஆகலை, நம்ம இதே வண்டி தான் நம்மளும் வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு வீட்டில் இப்போ நேற்று காலைல எடுக்கும்போது பஞ்சர் ஆகிருந்தது. ஃபஸ்ட் டைமாக சார். அத்தனை வருஷம் வண்டி 8 வருஷம் ஓட்டியும் அந்த வண்டி அந்த டைம் பார்த்து நம்ம நேற்று நினச்சோம்னு சொன்னேன். இந்த மாதிரி எனக்கு நிறைய நடந்திருக்கு சார். சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி வேதாத்ரி மகரிஷி சொல்லுவார், நம்ம எண்ணம் தான் வாழ்க்கை அப்படின்னு. உண்மைதான். அதுக்கப்புறம் தான் சரி, நான் எண்ணம் தான் வாழ்க்கை சிற்பி அப்படின்னு. தியானம்ன்றது வந்து, தியானம் அப்படின்றது வந்து பெரிய சப்ஜெக்டாக இருந்தாலும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு பயிற்சி தேவை, மனப்பயிற்சி தேவை. இப்போ எப்படி உடலுக்கு பயிற்சி எடுத்து உடலை வந்து பக்குவப்படுத்துகிறோமோ, அதே மாதிரி மனசை பக்குவப்படுத்துறதுக்கு எந்த பயிற்சியும் இப்போ சரியாக இருக்க மாதிரி இல்லை. மனசுக்கு வந்து பயிற்சி வேணுன்றதை வந்து யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. முதல்ல ஒரு 40 வருஷத்துக்கு முன்னே இருக்கும்போது இந்த நிலையை பார்த்தா அப்போ வந்து எண்ணங்கள் வந்து அவ்வளோவா கிடையாது. ஆனால் இப்போது எண்ணங்கள், இயற்கை, வான்பதிவு, இது மாதிரி வேதாத்ரி மகரிஷி சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா எண்ணங்கள், மற்றவங்க எண்ணங்கள் நம்ம வந்து ஆண்டுக்குன்னு இருக்கும்போது, இப்போ முதல்ல வந்து நம்மளாக இருக்கணும்னா நம்ம மனசை வந்து சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். மனசு சுத்தமாக இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. மனசை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு பயிற்சி வேணும். ஏன்னா நம்ம நிறைய குப்பைங்களை வச்சுருக்கோம்ல, அதை முதல்ல வெளியே எடுத்து இது ஏதாவது ஒரு டெக்னிக் சொல்லி தரீங்களா சார்? எல்லோரும் ஜென்ரலாக நான் காலைல ஏஞ்சோன்னு ஏதாவது பண்ணணும், ஏதாவது ஒரு டெக்னிக் ஏதாவது? இல்லை, ஆக்சுவலாக அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி எதுவும் பண்ண முடியாது. ஓகே. அது என்ன சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் சிந்தனையை வந்து மகரிஷி சொல்கிற மாதிரி ஆகினில் வச்சு, எப்போயுமே ஆகினில் வச்சு இருக்கும்போது தான் உங்களால் வந்து நிகழ்காலத்தில் இருக்க முடியும். ஒன்றும் இல்லை ஃபாஸ்ட்டு, இல்லைன்னா ஃப்யூச்சரை பற்றி தான் நம்ம எண்ணங்கள் ஓடும். யாருமே நிகழ்காலத்தில் இருக்கிறதுக்கு இப்போது ட்ரை பண்ணுறதே கிடையாது. மனசு எங்கே இருக்குன்னு முதல்ல எங்கே தெரியுமோ ஒன்றும் தெரியாது. மனசுன்றது என்ன அப்படின்னு வேதாத்ரி மகரிஷி சொல்கிறது வந்து, மனசுன்றது வந்து ஒரு வானகந்தம் மாதிரி ஜீவகாந்தம் அப்படின்னார். அதாவது உயிரின் படர்க்கு நிலையே மனம் அப்படின்னுவார். உயிர் வந்து இது எலக்ட்ரிசிட்டின்னு எடுத்துட்டா காந்தம் வந்து அதுலேருந்து ப்ரொடியூஸ் காந்தம் தான் மனம் அப்படின்னு தான் சொல்லலாம். மனம் வந்து நிற்கணும்னா அதுக்கு ஒரு சப்போர்ட் வேணும்.
மனம் சாதாரணமாக நிறுத்த முடியாது ஒரு இடத்துல. மனம் ஓடி அலைப்பாஞ்சின்னு தான் இருக்கும். அதுதான் அதனுடைய இயல்பு. மனசு வந்து அலைப்பாயது நிறுத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பயிற்சி நிச்சயம் தேவை. மனசுக்கு ஒரு பிடிமானம் தேவை. வேதாத்திரி மகரிஷி என்ன சொல்கிறாருன்னா, உயிர் மனம் வச்சு தவம் பண்ணணும், மனசு வந்து உயிரில் ஒடுங்கணும் அப்படின்றார். மனசு உயிரில் ஒடுங்கணுன்னா அதற்கு நம்ம உடம்புல இருக்க உணர்வு மேலே தான் மனசை வைக்க முடியும். உணர்வு மேலே மனசு வைக்கும்போது மனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒடுங்க ஆரம்பிக்கும். அந்த பயிற்சி தான் நான் சொல்லி கொடுக்குறது. முதல்ல உயிரை வந்து உணரணும்னு வரும். உயிரை உணராமல் உணர்வு உணர முடியாது. உயிரை உணரணும் அப்படின்னா அதுக்கு பயிற்சி எடுத்து எப்படி இருக்கலாம் சார்? ஃபுல் டேயில் இப்படி இருங்க அப்படின்னு சொல்லி ஆக்னையில் வச்சு இருக்கலாம்னு சொன்னால், ஆக்னைனா சக்கராஸ் பற்றி ஆக்னையில் பீனியில் தான் இருக்கு. அப்படி ஒரு வார்த்தை எங்கே இருக்குது, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறீங்களா சார்? உடம்புல இருக்க எல்லா இதுவும் முடிகிற இடம் ஒன்று. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்யூட்டரை எடுத்துட்டிங்கன்னா கம்ப்யூட்டரில் எப்படி நம்ம சிக்னல் வந்து டீகோட் ஆகுதோ, கோடிங் டீகோடிங் ஆகுது. அதாவது அப்படியே வந்து அந்த சிக்னல் வந்து அப்படியே பதிவாகிறது கிடையாது. அது வந்து 1 to 1 to அப்படின்னு பைனரி சிஸ்டத்தில் தான் வரும். அதே மாதிரி நம்ம இதுவும் வந்து வான்காந்தத்தில் இது காந்த தத்துவமாக தான் நம்ம கருமையத்தில் பதிவாகுது. ஓகேங்களா? இப்போது அந்த பதிவு என்ன கேட்டீங்க? இல்லை, ஏதாவது ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்லி தரீங்களா சார்? இது வந்து எப்படி அந்த பதிவு பண்ணும்போது எல்லாமே வந்து சிக்னல் எல்லாமே வந்து பீனியலில் தான் போய் முடியுது. பீனியல் தான் மூளையில் வந்து பதிவு பண்ணுறது. அதாவது இப்போ கண்ணில் இருந்து பார்க்குறோம் அப்படின்னா, காது கேட்குறோம் அப்படின்னா இதெல்லாம் தனித்தனியாக டீகோட் பண்ணி தான் பதிவு பண்ணுது. திருப்பி அதை ரீகால் பண்ணும்போது எது அப்படின்றது டீகோட் பண்ணி கோடிங் பண்ணி டீகோட் பண்ணி அந்த பீனியலில் போய் நீங்கள் நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். பின்னியில் நிற்கணுன்னா எல்லா சிக்னலும் போய் முடிகிற இடம் ஒன்று தான். அதுதான் சுழுமணி நாடின்னு சொல்கிறாங்க நம்ம முனிவருங்கள்லாம். சுழுமணி நாடி அப்படி போய் நிற்கும்போது அங்கே தான் மனம் ஒன்று எங்கே வந்து அதுதான் நம்ம மூலாதாரம் அப்படின்னு வாசினின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து தான் எல்லாமே எண்ணம் சொல் செயல் எல்லாமே அங்கேருந்து தான் பிறப்பு. அங்கேருந்து தான் உடம்புக்கு கம்மன் போய் உடல் இது. அதே சமயத்தில் அது வந்து கிளாண்டு மெலட்டோனியன் செரோட்டோனியன் ரெண்டும் சுரக்கிற கிளாண்ட். அது இருட்டாக இருக்கும்போது அதுக்கு சுரக்கிறது மெலட்டோனியன். வெளிச்சத்தில் இருக்கும்போது அதை ஆக்டிவேட் பண்ணால் செரோட்டோனியன், அதாவது உடம்பை வந்து சுறுசுறுப்பாக வைக்கணும். மெலட்டோனியன் வந்து தூக்க நிலைக்கு கொண்டு போகும். அதாவது அமிர்தம், ரெண்டுமே அமிர்தம் தான். ஓகேங்களா? அதாவது இது கறிமீன் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது சார்? நிறைய பேர் மெடிடேஷன் பண்ணால் கறிமீன் சாப்பிடக்கூடாதுன்றாங்க. உங்களோட பார்வை என்ன சார்? அதாவது சைவ உணவு உகந்தது அப்படின்றது நான் என்னோட பர்சனல் சொல்லலாம். நான் நான்வெஜ் விட்டேன்னா எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ். இப்போ நான்வெஜ் விட்டேன்னா நான்வெஜ் சாப்பிட்றதில்ல. நான் நான்வெஜ் விட்டேன்னா அவ்வளோ நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது எனக்கு. அந்த மெடிடேஷன் ஆக்சுவலாக வந்து எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் கொடுக்கணும். நான்வெஜ்ஜு செரிக்கணும் அப்படின்னா, செரிமானம் பண்ணணுன்னா இது எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டு இல்லை எனர்ஜி தரணும். அதாவது ஒரு நான்வெஜ் ஜீரணம் ஆகணுன்னா 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகும். அதே ஒரு சைவ உணவு ஜீரணம் ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து உடல் இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் உடல் உறுப்பு வேலை செய்யுது அவ்வளோக்கு எவ்வளோ உங்களை எனர்ஜி, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எனர்ஜி சேவ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து ஆயுள் நீடிக்கும். நீங்கள் எனர்ஜியை வேஸ்ட்டாக இது பண்ணுறீங்க. அதே சமயம் ஒரு செல்லு வந்து எத்தனை முறை வந்து ரீப்ரொடக்ஷன் ஆகணுன்றது வந்து கணக்கு இருக்குது. ஓகே, நீங்கள் 10 முறை ரீப்ரொடக்ஷன் ஆகும், அதனால தான் ஏஜிங் வருது. ஓகே, எத்தனை மணிக்கு தியானம் பண்ணலாம் சார்? இத்தனை மணிக்கு எந்திரிச்சு பண்ணலாம். தியானம் வந்து தியானமே கிடையாது, அந்த நிலையிலே நீங்கள் இருக்கணும்னு தானே நான் சொல்கிறேன். சூப்பர் சார். தியானம் வந்து தனியாக பண்ணணும்னு கிடையாது. தியானம் வந்து முதல்ல பயிற்சி. நம்ம பார்க்குறோம் சார், மெடிடேஷனில் வந்து ஒரு சில பேர்லாம் வந்து நான் வந்து சில நோயே எனக்கு போயிடுச்சு இது வெறும் தியானம் பண்ணி அப்படின்னு சொன்னாங்க. ஓல்டன் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு கடிச்சு, ஒரு நம்ம படத்துலேயே நிறைய பார்த்துருக்கோம், பாம்பு கடிச்சு இறந்துருப்பாங்க, இவர் கை வச்சு புழைக்க வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் வந்து உண்மைன்னு சொல்லி ஒரு ஒரு நம்மளோட புக்ஸ் எல்லாருக்குமே அந்த பவர் இது எப்படி அந்த எனர்ஜி எல்லாருக்குமே அந்த பவர் எப்படி கொண்டு வரலாம்? ஹீலிங் பவர் தான் அது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி அமைப்பு இல்லை. பஞ்சபூத தத்துவம் மாறுது. நம்ம பஞ்சபூத கூட்டு வந்து ஒவ்வொரு ரேஷியோவில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உடம்பு, அதாவது என்ன சொல்கிறது, இந்த கூட்டு இருக்கு இல்லையா, அது வந்து என்ன இப்போ செம்பில் வந்து கரண்ட்டு பாஸ் ஆகும்போது எப்படி பாஸ் ஆகுமோ அதே மாதிரி அலுமினியத்தை பாஸ் ஆகாது, இரும்பில் பாஸ் ஆகாது. இப்போ இந்த ரேஷியம் வேணும் போது அந்த அணுவில் இருக்கிற அந்த 5 இது இருக்குல்ல, மூலகம் அப்படின்வாங்க, இது என்ன சொல்ல கார்பன், இது மாதிரி அந்த மூலகங்கள் வேரி ஆகிற தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து
பிரபஞ்ச ஆற்றல் உங்கள் உடலுக்குள்ளே போகும். ஓகே. அதனால தான் நம்ம பெரியவங்க என்ன உண்மையிலே அந்த மாதிரி பண்ணாங்க, இருக்காங்க. மௌன விரதம் கொண்டு வந்தாங்க. மௌன விரதமும் உண்ணாவிரதமும் ஓகே. அது இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு கதை மூடும்போது இன்னொரு கதை திறக்கிறது மாதிரி இயற்கையில் ஒரு அது ஆல்டர்னேட் இருக்கிற மாதிரி நம்ம உடம்பே பிரபஞ்ச ஆற்றல் தானாக எடுக்க ஆரம்பிக்கும். எனக்கு இந்த ஜென்ரேஷன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் மௌனம் இருந்தது மாதிரி இருக்கவே இல்லை சார். மௌனம் இல்லை, உண்ணாவிரதம் யாரும் இருந்ததில்லை. இப்போ கோயிலுக்கு போனால் கூட நான் ரீசெண்டாக ஒரு கோயில் போயிருந்தேன். அவ்வளோ சண்டை. அங்கே போய் அந்த நிலையில இருந்து அவங்க தியானம் பண்ணி அந்த எனர்ஜி வேணும், அந்த அந்த ஒரே மாற்றியோ அந்த இதெல்லாம் இல்லாமல் சண்டை போட்டு இப்படியாவது போய் சாமி பார்த்தோன்னா க்யூவில் நின்று போய் எனக்கு வேண்டியதெல்லாம் கேட்டு கிடச்சா அது வந்துருமா சார்? நான் எனக்கு நான் ஒருத்தர் வந்து தெரியும் சார். அவர் வந்து ஒரு வெளிநாடு ஒரு இடத்துக்கு போயிட்டு அவர் ஒரு வருஷத்தான் ஒரு தடவையாவது போய் அவர் வர வழியில் ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்க. அவர் கோயிலுக்கு தான் போனாங்க. ஆனால் இப்போது அந்த டைமில் இப்போது சாமி காப்பாற்றிருக்கலாம்ல அப்படின்னு அதில் போயிருந்தீங்கன்னா யாருமே அந்த நிலையிலே இல்லைங்க சார். அதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் இருக்கா சார்? நம்ம இந்த மாதிரி இருங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி செய்யுங்க சொல்லிட்டு எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ கூட இங்கே சார் ஒரு கூட்டம் இருக்காங்க, கார் பார்க்கிங் ஒரு இடத்துல சண்டை அந்த மாதிரி இருக்குது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ்? இதுக்கு தான் வந்து மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக மரணம் அதாவது முடிவு இருக்குது, மரணம் மரணம்னா நம்ம வந்து வாழ்க்கையை வந்து நமக்கு கொடுத்த வாழ்க்கையை வாங்காமல் அதுக்கு முன்னாடியே முடியறது தான் மரணம். அதுக்கு தான் வள்ளலார் ஒரு பாட்டு ஒன்று சொல்லுவார் திருவள்ளுவர். அதாவது காற்றாலே புவியாலே ககனமதனாலே கனலாலே புனலாலே கதிராதியாலே கூற்றாலே பிணியாலே கொலைக்கருவியாலே கோளாலே பிற ஏற்றும் கொடுஞ்செயல்களாலே வேற்றாலே இஞ்ஞான்றும் அழியாதே விளங்கும் மெய்யளிக்க வேண்டுமென்றேன் விரைந்தளித்தான் எனக்கே ஏற்றாலே எழுவனினை நிலையாதிர் உலகில் எந்த அருள் பெரும் ஜோதி இறைவனை சார்பீர். இந்த வழியில் தான் உங்களுக்கு மரணம் வரும். இந்த இதிலெல்லாம் மரணத்தை தவிர்த்திங்கன்னா அதுதான் மரணமில்லா பெருவாழ்வு. அதாவது உங்கள் இது வந்து எப்போ முடியும் அப்படின்னா அந்த சமயத்தில் வந்து எந்த மரண அவஸ்தையும் இல்லாமல் உங்கள் உடல் எப்படி நம்ம சட்டையை கட்டணுமோ அதே மாதிரி இந்த உடலை விட்டு ஆன்மா பிரிஞ்சு, அதாவது விரும்பி பிரிஞ்சு போகணும். மரண அவஸ்தை எதுவுமே இருக்கக்கூடாது. ஆசை பாசம் எதுவுமே அந்த ஆசை இருக்கிறதுனால தான் உடம்பை விட்டு உயிர் போகிறதுக்கு வந்து மரண அவஸ்தைன்னு சொல்லுவாங்க. அந்த அவஸ்தையே இல்லாமல் கபாலம் வழியாக உங்களை நீங்கள் பயிற்சி பண்ண கபாலம் வழியாக உயிர் போச்சுன்னா அதுதான் மோட்சன்றது சொல்கிறாங்க. அதாவது இறைநிலை எப்பயுமே இப்போது ஆக்சுவலாக நமக்கு வந்து 2 வாழ்க்கை இருக்குது இந்த பூமியில். பிறந்த யாருக்குமே 2 வாழ்க்கை. ஒன்று வந்து இக உலகம், இன்னொன்று பர உலகம். இக உலகத்தில் நம்ம உயிரோடு வாழறோம், பரத்தில் வந்து நம்ம அருவமாக வாழ போகிறோம். இப்போ அந்த அருவமாக வாழறதுக்கு உண்டான ஒரு முயற்சி தான் இந்த தியானம். அதெல்லாம் இப்போ வந்து என்ன சொல்ல, நீங்கள் உடல் கடந்து நிற்கிற அளவுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அதுதான் வந்து நாளைக்கு அங்கே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அதுதான் இப்போ இது இக வாழ்க்கைக்கு பொருள் எப்போவோ அதே மாதிரி பர வாழ்க்கைக்கு அருள் முக்கியம் அப்படின்னு சொல்கிறது பெரியவங்க அதுதான் சொல்கிறாங்க. ஓகே. ஏதாவது பர்டிகுலராக வந்து ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு இப்போ மெடிடேஷனே பண்ணாமல் இருக்காங்க, இதை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது ஒரு டிப்ஸ் சார்? இன்னிலேருந்து மெடிடேஷன் ஒன்று ஆரம்பிங்க அப்படின்னு ஏதாவது ஒரு டிப்ஸ் சார்? ஏதாவது ஒருத்தவங்களுக்கு அதாவது அப்படியெல்லாம் எப்படி இது பண்ணாமல் எதுவுமே இருக்க முடியாது. அதாவது உங்கள் மனசை வந்து குப்பையை சேர்ந்துட்டே இருக்கு. மெடிடேஷனே தெரியாது, இன்னிலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு டிப்ஸ் சார்? அப்படி சமணம் போட்டு கை நீட்டும் கண்ணு முடியும் உட்கார சொல்லுங்க. அப்படி இருந்தால் இது ஒன்றும் என்னங்க வந்து இருந்தே இருக்கும் இல்லைங்க சார். அட்லீஸ்ட் ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அது இதே கிடையாது. இது வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் பயிற்சி முறையாக எடுத்துகிட்டு அது 100% நீங்கள் இது விழிப்பு நிலையில் எப்போ இருக்கணும். நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் சார். நானே புக்கு படிச்சிருக்கேன். சில பேர் குண்டலினி சக்தி ஏற்றுறதுன்னு சொல்லி ஏற்றி கொண்டு போய் வச்சு அதை நிலைநிறுத்த முடியாமல் தலைவலி அதிகமாகி நிறைய பேர் தவறணும். பிரம்மம் இது என்ன சொல்கிறது, பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு. ஏதாவது பர்டிகுலராக நீங்கள் ஒரு புக்கு கூட எழுதிருந்தீங்க சார், அதை பற்றி ஏதாவது ஒன்று சார்? இந்த மாதிரி மெடிடேஷன் ஏதாவது இந்த இது அதாவது எல்லோரும் விழிப்பாக இருக்குன்ற ஒரு புக்கும் எழுதியிருக்கேன். அது வந்து என்ன கம்ப்ளீட்டாக தானே படித்து நீங்களே செய்கிற மாதிரி அந்த இதில் வந்து மெத்தட் சொல்லியிருப்பேன். ஓகே. அதிலே என்னுடைய ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் ஏதாவது டவுட் இருந்தால் என்னை கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். கண்டிப்பாக சார். வேறு ஏதாவது சொல்லணுமா சார்? எனக்கு தெரியல. அதாவது வள்ளலார் தான் நிறைய இது பண்ணி வச்சுருக்காரு. அது ஆக்சுவலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, வந்து இறைவன் நம்ம உடம்புல வரணுன்னா நம்ம உடலும் மனமும் தூய்மையாக இருக்கணும். அப்போ தான் வந்து இறைவன் நம்மளோட வரணும். இறைவன்றது ஆற்றல் தான், சக்தி. சிவன் வந்து சக்தியாக மாறி நம்ம உடம்புக்குள்ளே வரணும் அப்படின்னா நம்ம உடம்பும் தூய்மையாக இருக்கும். உடல் தூய்மை, மனம் தூய்மை, வினை தூய்மை 3 இருந்தால் தான் இறைவன் நம்மளோட வந்து
இருப்பார். இதுக்கு தான் வந்து வள்ளலார் சொல்வார், எத்துணையும் வேதமுறாது தம்முயிர் எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவர் உளந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம் புரியும் இடம் என நான் தேர்ந்தேன் அந்த வித்தகர்த்தம் அடிக்கேவல் புரிய என் சிந்தை முக விழுந்ததாலே அப்படின்னு. சரி, நீங்கள் இப்போ பாட்டு படிச்சிங்களே, எத்தனை பேராலும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இந்த மாதிரி ஒரு பாட்டை மனப்பாடம் பண்ணி அது முக்கியத்துவம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சுற்றி இருக்கலாம் கேட்டேன். திருமூலர் புக்கு பார்த்தீங்களா, இல்லை சரக சம்பிரதின்னு ஒரு புக் இருக்குது, நம்ம இந்த போதி தர்மன் அந்த புக்கை நான் தேடி கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன், இதை லைப்ரரியில் உள்ள வச்சுருக்கேன், அதை பார்த்தேன். எத்தனை பேர் இதை வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இன்வால்மெண்ட் எடுத்து ஈடுபாடோடு செய்கிறாங்கன்னு தெரியும். என்னென்னா சார், கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு சொல்கிறாங்களா, உங்களுக்கான ஒரு பெஸ்ட்டு இதுதான் சார். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிற இது என்னென்னா, நீங்கள் மனசுக்கு பயிற்சி வந்து முக்கியம். அதை உணர்ந்து மனசுக்கு பயிற்சி எடுத்தால் நம்ம வாழ்க்கையை செம்மையாக வாழலாம்ன்றது தான் என்னுடைய. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சார். நான் அந்த எப்போ நான் ரொம்ப பார்த்தேன்னா, அந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான ஒரு படம் பார்த்தேன். அதில் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதில் வந்து நாகராஜன் ஒருத்தரோட பயங்கரமாக சண்டை போட்டிருப்பாரு. திடீர் ரொம்ப நாள் கழிச்சு அதெல்லாம் மறந்ததுக்கப்புறம் அவர் யாருனே தெரியாது போய் பார்க்கும்போது, ஆனால் நாகராஜனே நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும்போது அவர் இவரே போய் திட்டணும்னு சொல்லிட்டு அவ்வளோ க்ளோஸ் ஆவாங்க. இது வந்து உண்மையிலேயே வந்து அதெல்லாம் மறந்ததுனால அப்படி இருக்கும். ஒரு வேளை நினைவு தெரிஞ்சே அப்படி சண்டை வந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து உடனே அவர் வந்து நீ என்னை திட்டினல அப்படின்னு கூட கேட்கல, இவரை போய் நம்ம திட்டணும் அப்படின்ட்டு சொல்லி அவர் மாறுவாங்க. அதையும் பார்த்துட்டு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு நிலையில் எல்லாருமே இருந்தால் சண்டையே வராது சார். அதை விடு பண்ணலாம் சரி, எல்லாருமே இது அதுன்னு ஒருத்தவங்க இது பண்ணல. அதுதாங்க இது என்ன சொல்றாருன்னா, அன்பும் கருணையும் நீங்க இருக்கணும். இறைவனுடைய தன்மை உங்களை வரணும் அப்படின்னா இறைவனுடைய 8 குணம் இருக்கு. என் குணத்தான்னு சொல்லுவாங்க. அந்த 8 குணமும் உங்களால் அமையணும். அதாவது விட்டு கொடுத்தல், இந்த இது தியாகம், தன்னலம் கருதாது, பிறநலம். அதாவது இயற்கை எப்படின்னா, இயற்கை ஏதாவது தனக்குன்னு எடுத்துக்கதா? இயற்கை எல்லாமே நமக்கு தானே கொடுக்குது. இப்போ மரம் இருக்குது அப்படின்னா மரம் வாழறதுக்கு தேவையான மரம் இது எடுத்துட்டு சத்தி எடுத்துட்டு மீதி பூரா பலனை பூரா பொதுமக்களுக்கு தான். நம்மளும் அதே மாதிரி தான் வாழறதுக்கு தேவையானதை வச்சுட்டு மீதி வந்து நம்ம வந்து பிறருக்கு உதவி செய்கிறது தான் நம்ம வாழ்க்கையினுடைய தத்துவமே. அதுவே தொண்டாக மாறிச்சுன்னா அதுதான் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, இறைநிலை நீங்களே அடையலாம். அதுதான் வள்ளலார் வந்து கொண்டு வந்தது. உன்னுடைய பர்பஸே வந்து அன்பும் கருணையும் வர்றதுக்கு வந்து முதல்ல வந்து பசியாக இருக்கணும், அடுத்தவன் உணர்வோட பசியை போக்கணும் அப்படின்னு சொல்கிறது அதுதான். பசி சும்மா இது என்னது சாப்பிட வழி இல்லாமல் கொடுக்கும்போது தான் அவங்க அந்த இது நிறைவாகும், அந்த எண்ணெய் நிறைவேறும். இது என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் இருக்கவங்களுக்கு சாப்பாடு போட்டுற ஒரு பிரயோஜனம். அன்னதானன்றது வந்து தேவை, யாருக்கு நிச்சயம் தேவையோ அவங்களுக்கு கொடுக்கணும். இன்றைக்கி தைப்பூசம் போனால் அப்படி இருக்கும் சார். இல்லை அந்த அது வந்து அந்த தாத்பரியமே போயிடுச்சு இல்லை, அவர் கொண்டு வந்த பர்பஸே போயிடுச்சிங்க. அதாவது என்ன சொல்ல, மனுஷனுக்கு வந்து முதல்ல உணவு தான் தேவை. வடலூர் ஐயோ சூப்பராக இருக்குல்ல சார் ப்ரெசண்ட்டாக தியானம். ஆமாம். ஏதாவது மைண்டு தான் வந்து நோய், அதை பற்றி ஏதாவது சொல்கிறீங்களா சார்? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஜென்ரேஷன் தான் சார், எல்லாருக்குமே வந்து மைண்டு தான் நோய். இப்போ ஒன்றும் இல்லைங்க சார், ஒருத்தங்க ஒரு பயத்தில் இருட்ட உள்ளே போகிறான், பேய் இருக்கும்னு நினச்சிட்டு உள்ள ரூம்குள்ளே போகிறான். அதே இடத்துல ஏன் சாமி இருக்குன்னு நினச்சிட்டு போக மாட்டேன்றான். அந்த இடத்துல பேய் தான் இருக்கணுமா அப்படி இல்லை. இதை வந்து அந்த மாதிரி நினைக்கிறவன் ஸ்ட்ராங்காக போகிறான், இந்த பேயாக இருக்குன்னு நினைக்கிறவன் பயந்துட்டு போகிறான். இது தன்னோட ட்ராக் மைண்டை மாற்றுறது ஏதாவது டெக்னிக் டிப்ஸ் ஏதாவது இருக்கா சார்? மைண்டு மனப்பயிற்சி தான் வேணும். பயிற்சி தான் ஆக்சுவலாக நல்ல எண்ணங்கள் கொண்டு வரணும். நீங்கள் அடிக்கடி நல்லா கொண்டு வரணும். நம்ம எண்ணங்கள் பின்னாடி தானே போகிறோம். எண்ணங்களை நம்ம ஆளுமை பண்ணுறது இல்லையே. எண்ணங்கள் இப்போ சாட்சி பவனையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. எண்ணங்கள் கடந்து போகணும். எப்படி நீங்கள் சாலையில் மற்ற பொருளெல்லாம் கடந்து போகிற மாதிரியோ அதே மாதிரி உங்களுக்குள்ள வர எண்ணங்கள்லாம் கடந்து போகிற அளவுக்கு நீங்கள் வந்து மனசுக்கு பயிற்சி கொடுக்கணும். அது இல்லாத வரைக்கும் நீங்கள் எண்ணத்தை பின்னாடி தான் ஓடிட்டு இருப்பீங்க. அதாவது முதல்ல நிகழ்காலத்தில் இருக்கிறதுக்கு இது பண்ணணும். முதல்ல நிகழ்காலம் இருக்கணும் அப்படின்னாலே பயிற்சி இல்லாமல் உங்களால் சார் சிம்பிளாக சொல்கிறாங்க. ஆக்சுவலி இவர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த மைண்டு வந்து கண்ணை மூடி புருவ மத்தியில் செலுத்துங்கன்னுவாங்க, பினியல் கிளாண்டு. இந்த கண்ணும் இந்த பக்கமும் பிடரி கண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்படியே உட்காந்து தியானம் பண்ணும்போது அப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும். தண்ணியிலே மறந்து இருக்கும், ஒரு வாசியகம் போன அந்த ஃபீல் இருக்கும் அந்த ஐயா சொல்லும்போது. அதுக்காகவே சரி கூப்பிட்டுருந்தேன், மெடிடேஷன் பற்றி ஏதாவது பேசி ஏதாவது ஒரு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. என்னென்னா, ஒருத்தர் மேலே உள்ள ஏதாவது ஒரு மேலே ஒரு கோவம் இருக்குன்னா அவர் பரவாயில்ல நல்லா இருக்கட்டும், தப்பு செஞ்சல போனால் போயிட்டு போ அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்த்திட்டு போனாலே நம்ம மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். இல்லைனா அதை நினச்சிட்டு நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகி நம்ம இப்போ இருக்கிற எல்லாருமே இது அது இவங்க மேலே அவங்க மேலே குறை, இது சரியில்லை அது சரியில்லைன்னு ஆயிடுச்சு. ஸோ நேராக போங்க, பண்ணுங்கள். ஏதாவது நீங்கள் எதாவது சொல்லணுமா சார்? ஏதாவது நிறையா ஏதாவது பேசணுன்னா சொல்லுங்கள் சார்.
ஏதாவது மக்களுக்கு போய் சொல்லணும் அப்படின்னு? என்னுடைய முடிவான தெளிவான இதை வேதாத்ரி மகரிஷி சொல்ற மாதிரி எப்பவும் வந்து விழிப்பு நிலையில் இருந்தால் நம்ம வாழ்க்கையை செம்மையாக. அது எப்படி இருக்கிறது ஏதாவது டிப்ஸ் சொல்கிறீங்களா சார்? அது பயிற்சி தாங்க, மனப்பயிற்சி தான். அது சாதாரணமாக வந்துடாது, அது எல்லாருக்கும் சாதாரணமாக வராது. யூஸ்வலி ஏதாவது ஏதாவது பண்ணுங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது இல்லை, அது அந்த பயிற்சி கொடுத்தா தான் வரும். நான் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன். அதாவது இது காசு எதுவும் வாங்கலை, கம்ப்ளீட் ஃப்ரீ தான். யாருக்காவது வேணும்னா நான் இந்த சேனல் நம்பர் கூட கொடுங்க, நான் கனெக்ட் பண்ணுறேன். ஃப்ரீ தான் கிளாஸு, சார்ஜஸ்லாம் எதுவும் இல்லை. யார்கிட்டையும் சார்ஜஸ்லாம் எதுவும் இல்லை, பயப்பட வேணும். உங்களால் முடிஞ்சது என்னவோ காணிக்க 50, 10, 20 ரூபாய் இதனால கொடுக்கலாம். பட் அதுவும் வாங்கிக்க மாட்டார் அவர். திருமலாயில் தான் இருக்கார் அவர். எனக்கு மெடிடேஷன் சொல்லி கொடுத்தாங்க. இவர்கிட்ட தான் நிறைய கற்றுட்டேன் நான் ஆக்சுவலி, எப்படி அந்த குண்டல் சக்தி அந்த எனர்ஜி ஏற்றுறதெல்லாம். இது நிறைய எஃப்எம்ஆர்னு ஒன்று இருக்குது, ஃபங்க்ஷனல் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங் சொல்லிட்டு. அப்படின்னா நம்ம எந்த இடத்துல என்ன செலுத்தி நம்ம பண்ணுறோமோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக மூளையில் அந்த பர்டிகுலர் நியூரல் செல்ஸ் ஆக்டிவேட் ஆகும் ப்ரூவ் பண்ணுறாங்க. நிறைய இருக்குது அந்த மெடிடேஷனு. எல்லாரும் உடம்புக்கு செய்கிறோம், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அட்லீஸ்ட் நடக்கவா செய்கிறோம், சாப்பிட்றோம். பட் ஆனால் மைண்டுக்குன்னு யாரும் பண்ணுறதில்ல. மைண்டு பாடி இதுன்னு போது மைண்டை மட்டும் நம்ம விட்டுறோம். ஸோ உட்காந்து ஒருத்தவங்க மேலே இப்போ ஒரு இடத்துல ரோட்டில் போகும்போது அது என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது கீழே விழுந்துட்டாங்கன்னா பசங்க அந்த இடத்துல துப்பிட்டு வான்னு சொல்லுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம விஷயத்தை அதில் விட்டுருவோம். அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் மைண்டை வச்சுருந்தாங்க. இப்போ வந்து எனக்கு திருஷ்டியா, கவலைப்படாத, கயிறு கட்டு, இல்லை வந்து ஒன்று திருஷ்டி போய்டணும், கயிறு கட்டிட்டோம், இல்லை திருஷ்டி போகும் சொல்லி நம்ம பிரெயினுக்கு ஒரு ரீஅஃபர்மேஷன் கொடுக்குறோம். அந்த மாதிரி ஒரு விஷயமா பிரெயினை ரீஅஃபர்ம் பண்ணுறோம். அந்த ஒரு விஷயத்தை இப்போ வந்து சில டைமில் அது ஒரு மூடநம்பிக்கையாக போதான்னு தெரில, பட் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே போகுது. ஸோ பாருங்கள், ஜஸ்ட் செய்யுங்க. மனசு ஒருமைப்படணும். மனசு ஒருமைப்படுறதுக்கு அந்த நிலையில் நீங்கள் எந்த செயல் செஞ்சாலும் மனசு ஒருமைப்பட்டு செய்யும்போது அந்த செயலை வந்து நல்லாவும் செம்மையாகவும் செய்யலாம். மனசு ஒருமைப்பாட்டுக்கு பயிற்சி நிச்சயம் தேவை, மனப்பயிற்சி தேவை. அதாவது ஸ்விம்மிங் வந்து இப்படி தான் பண்ணணும்னு சொல்லலை, தண்ணியில் குதிச்சாதான் தெரியும்னு சொல்கிறாரு. ஸோ அது வந்து நீங்கள் பழகுங்க. மெடிடேஷன் சார் ஃப்ரீ தான், நான் நம்பர் கூட தரேன்னா எப்போனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, மெடிடேஷனை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ டூ வெல். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.